So போன மேட்ச்க்கான மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கோஸ் டு திலினா. அவருடைய ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக the team of super fashion-க்காக மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை கலெக்ட் பண்ண போறாங்க இங்க ஸ்டேஜ்ல. மைட்டி அணியின் 12th மேன் மற்றும் சபரி அணியின் 12th மேன், இரண்டு அணி 12th மேனும் டிசைஸ் போட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர மாதிரி கேட்டுக்கிறோம். ரெண்டு இம்பார்ட்டன்டான கேம். முதல் மேட்ச் வந்து டீம் சபரியும், இரண்டாவது மேட்ச் டீம் அவாக் மைட்டி மேட்சை விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த போட்டி அவங்களுக்கு வந்து ஒரு டூ ஆர் டையாக இருக்கும். மேட்சை லூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் சர்வை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் விளையாட போகிறாங்க ரெண்டு பேருமே. ஆட்டத்தில் ஆனால் பறக்கும். ஆல்ரெடி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே மட்டும்தான் வெயில். தாம்பரம் அதை சுற்றி பகுதிகள் எல்லாமே வந்து கனமழை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வி ஆர் லக்கி பீப்புள். மழையே பெஞ்சாலும் கொஞ்ச நேரம் பெஞ்சு விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மழை இங்கே இல்லை. நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், இங்கே மழை பெய்யாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நைட் ஒரு 7:30 மணிக்கு சும்மா தூரல் பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெல்கம் டு த கேசிசி ட்ராஃபி 2025 டே 2 இன்னொரு ஒரு முக்கியமான மேட்ச். டீம் சபரி ஓட வாழ்வா சாவா, ஆர் டீம் மைட்டியோட வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு மேட்சை பார்க்க போகிறோம். முதல் ஓவர் போடுறதுக்காக சலீம் ரெடியா இருக்காரு. முதல் மேட்ச் டீம் மல்லு பாய்ஸ் கிட்ட வந்து தோல்வியை தழுவிய அணி டீம் சபரி வந்து டீம் ட்ரீம் 11. ட்ரீம் 11 கூட சபரி வின் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு 3வது மேட்ச். அதனால இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா கேரண்டடா வந்து டேபிளில் செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு ஜெயிச்சிருவாங்க. மேலே உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மைட்டி வாக் அணியினரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அனல் பறக்கும் இந்த ஆட்டத்தை அனைவரும் ஆன்லைனில் லைவில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நாங்கள் லைவில் பார்க்குறோம். நீங்கள் ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மேட்சை பாருங்கள். பால் நம்பர் 1 ஆக்ஷன் ஆரம்பம். சலீம் கிட்ட இருந்து முதல் பந்தை நல்லா அனல் பறக்க வந்திருக்கிறது. ஆன் ஸ்ட்ரைக்ல தினேஷ் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த பந்தோ சரி எந்த பந்தோ சரி அப்டமன் கார்ட் யூஸ் பண்ணுங்க. ஒன்லி மென்ஸ் நோ த பெயின் வென் வி காட் அட்டாக். ஃபீல்ட் ஆஃப் பெயின் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கிட்ட கேட்கலான்னு பார்த்தா பக்கத்தில் டிஜே இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிரிக்கெட்டரும் வாழ்க்கையில் கட்டாயமாக இந்த வழியை அனுபவிச்சிருப்பாங்க. அஸ் எ கிரிக்கெட்டரா இந்த பெயின் என்ன அப்படின்னு தெரியும். அதனால பாருங்க எத்தனை பேர் சுற்றி போயிட்டு நல்லா விசாரிக்கிறார் பாருங்க. முத்தனா எஸ். ஸோ போன மேட்ச்க்கான மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கோஸ் டு சூப்பர் ஃபேஷன் வந்து திலினா. அந்த விருதை வழங்குவதற்காக வேலு அண்ணன் கோபி அவர்கள் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை வழங்குறாங்க. ஸ்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமராமேன். So man of the match award goes to Tilina team super fashion காக all round performance கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள் Tilina brother. Okay, coming back to the cricket. நன்றி அறிகிறேன். நல்லா இருக்கீங்களா? நேர்மை அதாடே எல்லாம். நான் ஆர்ச் கிட்ட இருக்க கூட வண்டி எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பின்னால எடுத்துறது விட்டுருங்க. ஃப்ரீயா இருக்கு. அங்க போலீஸ் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அவங்க வண்டி நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல டெலிவரி சலீம் கிட்ட இருந்து அட்டாக்கிங் டெலிவரி ஷிஃப்ட் ஆகி விளையாட பார்த்தாங்க. ஸ்விட்ச் ஹிட்கான முயற்சி சரியான ஒரு கனெக்ஷன் இல்லை. Nicely ball again, one more good delivery. போன மேட்ச் விருது வழங்கிய தேவி ரியாலிட்டி அன்பு அண்ணன் பாசமிக அண்ணன்
ஸோ வேலு அண்ணன் அவர்களுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ விழாக்குழுவின் சார்பாக நன்றி நடுவர் அவர்களே. இன்னொரு ட்விஸ்ட் இந்த போல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்சை மைட்டி வின் பண்ணாங்க அப்படின்னா மைட்டி ஒரு வின்னு, சபரி டீம் வந்து ஒரு வின்னு. அடுத்த மேட்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா மைட்டி வர்சஸ் ட்ரீம் 11க்கான போட்டியாக இருக்கும். அந்த போட்டியில ட்ரீம் 11 வின் பண்ணாங்க அப்படின்னா டேபிள் 2ல யார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ டேபிள் 2 வந்து ரன் ரேட் அடிப்படையில் வந்து உள்ள போவாங்க. ஸ்ட்ரெயிட்ல அந்த ஸ்டஃப் ஹோல்டிங் மேல உட்காந்துட்டு இருக்க பசங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க, கீழே கொஞ்சம் இறங்குங்க. ஸோ பிளேயர்ஸ் யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் கிட்ட ஸோ அப்படிங்க. ஸோ ஃபுட் அவைலபிளா இருக்கு, யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. ஸோ நிறைய ட்ரிக்ஸை பார்க்குறோம். ஸோ அவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. நைஸ்லி போல். இந்த மேட்ச் மைட்டி கட்டாயமா டைட்டா பவுல் பண்ணுவாங்க, டைட்டா பேட் பண்ணுவாங்க. அதே போல சபரி ஃபேன்ஸ் அவங்க கிட்ட இந்த சேம் பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேம். இரு அணிகளுக்குமே முதல் ஓவர் முடிதலில் அணியின் எண்ணிக்கை 2 ரன் 1 விக்கெட். ஃபைபாஸ்ல வண்டி ஓட்டுறது ரொம்ப வேகமா இருக்காங்கப்பா எல்லாரும். கொஞ்சம் பொறுமையா வாங்க. உடனே உடனே எல்லாத்தையும் கேட்கறாங்க. பொறுமையா இருங்க, அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாப்பாடு. அதை வந்து ஆர்கனைசர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடைசி 10 பேருக்கு மட்டுமே அந்த லக்கி பிரைஸ் காத்துட்டு இருக்கு. அருமையான தயிர் சாதம், சாம்பார் சாதம், பொட்டேட்டோ சிப்ஸோட, பொட்டேட்டோ கிரேவியோட. அதை வந்து உடனே கிராப் பண்ணுங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஃப்ரம் கோல்டன் ஆர்ட்ஸ் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க சாப்பாடு. ஓவர் நம்பர் 2. கிருஷ்ணா ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் மாதிரி தெரியாது. கட்டாயமா 35 and above எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலராக இருக்கணும் மைட்டிக்காக. நல்ல ஒரு பவுலிங் பார்க்குறோம். சூப்பரான லென்த்ல புடிச்சு போட்டிருக்காங்க. டாட் பால். இட் டசன்ட் மேட்டர்ஸ். பர்ஃபார்மன்ஸ் அது இன்னும் பேசும்படியாக தான் இருக்கு. பெரிய ஷாட்கான முயற்சி, கனெக்ஷன் இல்லை. 3 அணிகளுக்குமே வாய்ப்புண்டு. அருமையா அமைஞ்சிருக்கு இந்த போல். ஒரே ஒரு அணி 3க்கு 3 அடிச்சு கெத்தா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பல்லு பாய்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி இந்த டோர்னமெண்டே ஒரே போல்ல 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டெலிவரி கிருஷ்ணா கிட்ட இருந்து. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. அழகா பவுல் பண்ணிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. பெரிய கேப். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏன் கேட்டிருக்காரு பார்ட்னரை. ரன் அவுட். ஒரு பிக் கேப் இருக்கு. மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. எஸ் நோ அப்படின்ற ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. எஸ்ன்னு சொல்லி ஓடினதுனால விக்கெட், நோன்னு சொல்லி விக்கெட்டை சேவ் பண்ணியிருந்துருக்கணும். அருமையான ஒரு த்ரோ. பர்ஃபெக்டா ஃப்ரேம்ல இல்லை. பெரிய விக்கெட். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அம்பையர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேட்டருக்கே தெரியும். கையை தூக்கிறதுக்கு முன்னாடியே வெளில போயிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. Who is next?
நல்ல ஒரு கனெக்ஷன், நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ஃபீல்டர் கையில வந்திருக்கா பால், எஸ், சேஃபா எடுத்து ஒரு ரன் போட்டிருக்காங்க. ஈவினிங் டைம்ல விண்டு அப்படின்றது தேர்ட் மேன் ரீஜனுக்கு தான் அப்படியே அதிகமா அடிச்சுட்டு போவோம். 4 பால், லாஸ்ட் 2 டெலிவரிஸ். நைஸ் பால், ஒரு இன்கமிங் டெலிவரி. ப்ரெடிக்டே பண்ண முடியல. இதுல 12 பால் பவுலிங் போட்டிருக்காங்க, 5 ரன் ஆட வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த பவுலிங் பேசுது, எல்லாம் அனுபவம் பேசுது. 2 எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் கரெக்டான ஸ்பாட்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு. நைஸ்லி பால் அண்ட் வெல் பிளைட். ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டீம் எல்லாருமே ஆல்ட் ஆயிருக்காங்க. டோட்டலா வந்து மைண்டை சேஞ்ச் பண்ண வந்திருப்பாங்க. இந்த கேமை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு 2 டீமுமே அதுல அவங்க நினைச்சதை செய்யறாங்க. அப்படின்னா அது டீம் மைட்டி ஹவாக் அணியினர் தான் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 overs 6 runs, லாஸ் ஆஃப் 2 wickets. தினேஷ் அண்ட் சூர்யா உள்ள இருக்காங்க. ஆனாலுமே கேம்ல ஒரு பெரிய மாற்றம் இல்லை. 6 ரன் போதுமா அப்படின்னா கட்டாயமா போதாது. எந்த ஒரு கிரவுண்ட், எந்த ஒரு கண்டிஷன், எந்த ஒரு பால் அப்படின்னாலுமே 2 overs 6 runs ரொம்ப கம்மி. Nicely played. So over number 3 again Salim. இந்த போட்டியில் மைட்டி அணியினர், ஹவாக் அணியினர் வெற்றி பெறும் பட்சத்தில் டீம் ட்ரீம் 11 களம் இறங்கும். A try for big shot but no connection. ஒரு ரன்னா 2 அப்படின்னு பார்க்கும்போது 1 2வது ரன்னுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ரன் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. கடைசி 2 பந்துகள். ஏஜ் பட்டு பின்னாடி பந்து போயிருக்கு. 2 ஃபீல்டர் பின்னாடி நிப்பாடி வச்சிருக்காங்க. லாங் ஆன் லாங் ஆஃப் அப்படியே முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. 2 ஃபீல்டர் சேஃபா பின்னாடி தான் வேணும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப் வேணும் அப்படின்ற மாதிரி கீப்பருக்கு பின்னாடி 2 பேர் நிக்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், 3 பேர் வந்து ஃபீல்டிங் பண்ணுறாங்க அதிகபட்சம். அந்த 3 பேருக்கு தான் பாலும் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. அம்பையரோட சிக்னல், ஓவர் சிக்னல் வந்திருக்கு. 3 ஓவர்ல 10 ரன். இப்பதான் பேட்டர்ஸ் உள்ள வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பிரேக் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. என்ன ரொம்ப குயிக்கா போலிங் போட்டிருக்காங்க. கடைசி 9 நிமிஷத்துல இந்த 3 ஓவர் போலிங் போட்டிருக்காங்க. அருமையான ஒரு பந்து வீச்சு. 3 overs 10 runs. தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஓகே. இந்த போலோட சான்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். மற்ற போல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் 2 டீம்ஸ் ஓரளவுக்கு தெளிவாகவே தெரிஞ்சாங்க. பட் இந்த போல் ரொம்ப டஃபா இருக்கு. பல்லு பாய்ஸ் பண்ண வேலை அந்த மாதிரி 3 டீமையும் தோக்கடிச்சிருந்தாங்க. அந்த 3 டீம் நீங்களே சண்டை போட்டுக்குங்க, நாங்க தனியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு டேபிள் டாப்பர் ஆயிட்டாங்க. டாப் ஆஃப் த டேபிள், அதிகமான வெற்றி, அதிகமான ரன் ரேட் அவங்களுக்கு தான் இருக்கு. பட் ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் ஃபைட்டிங் ஃபார் செகண்ட் ஸ்பாட். மைட்டியா, சபரியா, ட்ரீம் 11. ட்ரீம் 11 அப்படின்ற ஒரு பேர் காலையில இருந்து பேசவே இல்லை, ஆனா இப்ப பேசலாம். 3 ஓவருக்கு 10 ரன் அப்படின்னு 3 முறை சொல்லிட்டேன். இது 4வது தடவை அப்படின்னாலுமே நான் சொல்லுவேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா கேட்டது வந்து அம்பேரு, அவர் கேட்டா நான் சொல்லிதான் ஆகணும்.
ட்ரீம் 11 ஃபேன்ஸ் உள்ள வந்துருங்க. கட்டாயமா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த மேட்சை சபரி வின் பண்றாங்க அப்படின்னா சபரி வில் என்டர் இன்டு குவார்டர் ஃபைனல். டாப் 2ல வந்துருவாங்க. ஒரே ஒரு வின் தேவை சபரி அணியினருக்கு. இந்த மேட்சை மைடி வின் பண்றாங்க அப்படின்னா கட்டாயமா இன்னொரு ஃபைட் காத்துட்டு இருக்கு. இன்னொரு மேட்ச் ஓபன் ஆகும் இந்த போல்ல. 10 loss of 2 end of 3. அகைன் கிருஷ்ணா போனவர் என்னமா போட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டு பார்க்குற அளவுக்கு சூப்பரான ஒரு ஓவர். மறுபடியும் அவரையே கொண்டு வந்திருக்காரு கேப்டன். ஒரு நல்ல சாய்ஸ் கட்டாயமா. ஷாட் 3 ஓவருக்கு அப்புறம் 2 டீமுக்குமே பிளான்ஸ் இருக்கும். பெரிய அளவில் வந்து கேமை சேஞ்ச் பண்ணணும். பவுலிங் சைடில் இருந்து இன்னும் ஒரு 10 ரன் 5 ரன்னுக்குள்ள பவுலிங் பண்ணணும் கூட ஆசைப்படுவாங்க. பட் பேட்டிங் சைட் குறைஞ்சது 30லிருந்து 40-45 ரன்ஸ் அது ஆடணும். மினிமம் போர்டில் 40லேருந்து 55 ரன்னாவது கொண்டு வரணும். Shot, very very good shot, no field in the deep and முதல் maximum டீம் சபரிக்காக முதல் 6 பதிவு பண்ணி கொடுக்கிறது தினேஷ். ஷாட் அகைன். மறுபடியும் பால் மேல போயிருக்கு அண்ட் மறுபடியும் ரிசல்ட் ஆயிருக்கு. 4 சிக்னல் கிடைக்குது. அம்பையரோட சிக்னல் விக்கெட் சிக்னல். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வாங்க. அடுத்த பாலை கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. டீம் ஸ்கோர் 21 ரன் போர்ட்ல. லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். ஓவர் நம்பர் 5 தினேஷோட விக்கெட்டையும் கிளைம் பண்றாங்க.
ஸோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் தினேஷ் ஒரு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் வந்து இப்போ உடைச்சிருக்காங்க டீம் மைடி. ஒன் மோர் விக்கெட். விமல் இந்த டோர்னமெண்டோட ஒரு ஸ்பெஷலான ஒரு பவுலர். 5 பாலுக்கு 5 விக்கெட் எடுத்த ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர். இது வேர்ல்டு ரெக்கார்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்தது தான் இதுவரை இன்டர்நேஷனலில் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். லசித் மலிங்கா அவர்கள் எடுத்தது. பட் விமல் எடுத்த இந்த 5 விக்கெட் காலம் கடந்து பேசும். 21 விக்கெட்ஸ். இந்த டோர்னமெண்ட்லேயே அதிக விக்கெட்டை எடுத்திருக்கிற ஒரு வீரராகவும் மாறி இருக்கார் விமல். 2 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட். விமல் அப்படின்னாவே விக்கெட் அப்படின்றது ஞாபகத்துக்கு வருது. ஆனா நார்மலா ஐபிஎல் பார்க்கும்போது விமல் அப்படின்னாவே நமக்கு வேற ஒரு ஞாபகம் வரும். நாவிலே கேசரி அந்த விமல் இல்ல, இவர் வேற விமல். நியூ பேட்டர் சசி, ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் டீம் சபரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக மோர் தென் 20 இயர்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. ஈஸியா இன்னும் லெஜெண்டரி கிரிக்கெட்டர். மேலதான் போயிருக்கு. விமலுக்கு இன்னொரு விக்கெட் வாய்ப்பு. ஷாபுதீன் பக்காவா பிடிச்சாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில வந்தது பால். இருந்தாலுமே மேனேஜ் பண்ணிருக்காரு. கடைசியில அவரோட கை பூமர் கையா மாறி இருக்கு. It's a boomer hand catch taken. Boomer hand catch. So விமலோட 7வது விக்கெட். 7 விக்கெட் மொத்தம் 2 இன்னிங்ஸ்ல. இது ஒரு சாதனையான ஒரு விஷயம். இன்னமும் பால் போட வேண்டியிருக்கு விமல். பிக் தேங்க்ஸ் டு ND ஸ்போர்ட்ஸ் லைவ். அவங்க தான் சாஃப்ட்வேர் நமக்காக ப்ரொவைட் பண்றாங்க இந்த டோர்னமெண்ட்க்கு. அவங்களுக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களாம் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்களும் வந்து பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ND ஸ்போர்ட்ஸ். அதில் LI ஸ்போர்ட்ஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைங்கள். கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் அவுட் சிக்னல். ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீப்பர் கேக்குறாங்க. அது பேட்டா இல்ல தரையா? இதுக்கு மட்டும் பாக்ஸ் போட்டுறாதீங்க. என்கிட்ட எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்ல. நோ தேர்ட் அம்பையர் ஃபார் ஏஜென்ட் டேக்கன். ஆன் ஃபீல்ட்ல இருக்கிற அம்பையர்ஸோட டிசிஷன் தான் ஒன்லி ஆன் ஃபீல்ட் அம்பையர் டிசிஷன் ஃபார் ஏஜென்ட் டேக்கன். வி டோன்ட் ஹாவ் எனி சாஃப்ட்வேர். அல்ட்ரா ஏஜ் கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வி டோன்ட் ஹேவ். நல்ல ஒரு கனெக்ஷன். யூஜா எஸ் ஏதோ நடந்திருக்கு. அவருக்கு கண்ணு கூசி இருக்கு. டீமுக்கு ஒரு 6 ரன் வெளிச்சத்தில் பிறந்திருக்கிறது. சூரியனின் வெளிச்சத்தில் 6 ரன்கள். இட்ஸ் எ பிகிங். இல்லைன்னா இதுவும் கேட்சா கூட இருந்திருக்கலாம். கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷன் இருந்தாலும் நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஆனால் வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் சபரி. வேர் இஸ் த பால்? ரொம்ப கஷ்டப்பட்டு பந்தை விட்டுட்டாரு. டீம்மேட்ஸ் கட்டாயமா அவரை வந்து எதுவும் பிளேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹார்டா ட்ரை பண்ணாங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். ஒரு நல்ல ஓவர் விமல் இருந்து 6 ரன் and 2 விக்கெட்ஸ். எண்ட் ஆஃப் 5 overs 25 லாஸ் ஆஃப் 5 அப்படின்றது ஸ்கோர் அப்டேட். 25 லாஸ் ஆஃப் 5. லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். ஒவ்வொரு ஓவரின் முடிவிலும் நான் ஸ்கோரை சொல்லிதான் முடிக்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தவங்களுக்கு கேட்காம போயிடுது. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். 27 ரன் 5 விக்கெட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர்ஸ். விக்கெட். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு சூப்பர் ஃபேஷன் அணியினரும் மற்றும் நாஸ் பெங்களூரு அணியினர் 2 கேப்டன்ஸும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். 1 ஓவர் கேம் ஃபார் டேபிள் டாப்பர் கான அந்த
கேமாக இருக்கிறதுனால ஒரு மேட்சாக இருக்கும். கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. It's going to be a super over game for table tapper fight. Nash team captain and team super fashion team captain. Please come to the stage for the toss. I think Manly on Greeceல ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் எனக்கு நல்லாவே தெரியும். பிரெண்டன் மெக்குலம் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணி அடிப்பாரு பால. ஆனா இப்ப பிரெண்டன் மெக்குலம் மாதிரி அடிக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கெல்லாம் நேரமே கொடுக்காத அளவுக்கு ஒரு யார்கர் சலீம் கிட்ட இருந்து சாண்டி கிட்ட இருந்து மொத மேட்ச்ல பெரிய தோல்வி டீம் மைடி. அதுக்கு இந்த மேட்ச்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, கம்பேக் கொடுத்துருக்காங்க. நைட்லி போல் அண்ட் வெல் போல். ஷாட், வெரி வெரி குட் ஷாட். பவுண்டரிக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எஃபோர்ட் போட்டிருக்காங்க, பவுண்டரி சிக்னல் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து பவுண்டரி சிக்னல் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பவுண்டரி. அண்ட் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் உங்களுக்காக கொடுக்குறேன். மெட்ரோ பாய்ஸ் பிரசன்ட் ஃபர்ஸ்ட் இயர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் 10,000 என்ட்ரி, 80,000 வின்னர் பிரைஸ், 50,000 ரன்னர் பிரைஸ் வச்சோட 7th and 8th ஜூன் வந்து பிளான்ல இருக்கு. ஸோ அதுக்கான பேலட் கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனல் LI ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ டீம்மேட்ஸ் உங்களோட என்ட்ரியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீப்பர் கிட்ட பால் போறதுக்குள்ளே வந்து மேன்லி ஆன் ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு. என்ன வேகம்! அதே போல லைவில் நிறைய பேர் இணைந்திருக்கீங்க. என்னை கட்டாயமா நீங்க லைட்டா திட்டுவீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறதே இல்லை. ஏன்னா இங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வர்றதில்லை. இப்ப படிக்கிறேன். யாரெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத படிக்கலாம். நம்ம ஒரு ஷேர் பண்ணலாம். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களோட மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100,000 வியூஸ் போனது வந்து போன மேட்ச் எல்லாம் நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர் ஃபேஷன் மேட்சை வந்து 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே பார்த்துருந்தாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க மேட்சை பார்க்கறதுக்காக. அனைவருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுக்கு பெரிய நன்றி. அடுத்த மேட்ச் நேஷ் பெங்களூரு. இது ஒரு சூப்பர் ஒரு மேட்சாக இருக்குங்க. அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ், இந்த டோர்னமெண்ட்ல யார் ஜெயிப்பாங்க, எப்படிலாம் டோர்னமெண்ட் போகும், மேன் ஆஃப் த சீரியஸ் யார் வாங்குவாங்க, பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்டர், உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே இப்போ நீங்க பேசலாம். ஏன்னா பிரேக் டைம் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதே போல ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்துருங்க. பாயிண்ட் டேபிள் உங்களுக்காக கட்டாயமா ஸ்கிரீன்ல நாங்க கொடுக்குறோம். அதே போல இந்த டோர்னமெண்டோட ஸ்பான்சர்ஸ் கேசிசி ட்ராஃபி 2025க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா மாருதி ஹோம்ஸ். அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு மாருதி ஹோம்ஸ் அண்ட் அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு அருண் பில்டர்ஸ் அண்ட் ஒன் மோர் பிக் தேங்க்ஸ் டு MBS JCP. அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ப்ரோ ஒன் கைண்ட் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் கிரிக்கெட் பட்டாசு ப்ரோ டு டூ கமெண்ட்ரி. ஒவ்வொரு மேட்சுக்கும் அவர் பண்ணுவாருங்க. நான் ஒரு மேட்ச் பண்ணுவேன், அவர் ஒரு மேட்ச் பண்ணுவார். ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரே ஆள் பண்ணுவோம் அப்படின்னா நைட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டிய நிலைமை ஆகிடும். ரொம்ப பெயின் ஆகிடும், த்ராட் பெயின் ஆகிடும். அதனால 2 பேர் இருக்கும் ஒரு மேட்ச். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அபெக்ஸ் மேன் ஆஃப் த சீரியஸ் நேஷ் பெங்களூரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா பவுலிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே போல இன்னொருத்தர் சாகர் பண்டாரி அவங்களும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு டீம்ல இருக்க ஆல்ரவுண்டர்ஸ் தான் மேன் ஆஃப் த சீரியஸ்க்கு அதிகமாகவே போட்டி போடுவாங்க. அந்த விதத்தில் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் பெரிய அளவில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பல்லு பாய்ஸ் டீம்லேயும் வந்து ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சதீஷ் கொடுத்துட்டு இருக்காரு, சஞ்சய் விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பார்க்குறோம்.
So one more thanks, big thanks to our a good friend Mr. Vicky, Mr. Vasant அவர்களுக்கு மற்றும் செல்லான் அவர்களுக்கு, மிஸ்டர் மனோஜ் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கேவி சாந்தப்பண்ணன் அவர்களுக்கு, மிஸ்டர் மதனண்ணா சந்தோஷ்புரம் மதனண்ணா அவர்களுக்கு, மிஸ்டர் ஆர் கமலேஷ் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் கேபிகே அண்ணன் அவர்களுக்கு, ஆர்மெண்ட்ஸ் குழுமத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் கேம் ஸ்போர்ட்டிங் வேளச்சேரி அவர்களுக்குமே இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். D4 டிஜிட்டல் பிரிண்டிங் அவர்களுக்கும் நன்றி. அண்ட் நவ் PSP ஃபினான்ஸ் அவங்களுக்குமே நன்றி. எல்லார் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் AB கேட்டர்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் கேட்டர்ஸ் அவங்களுக்குமே நன்றி. அண்ட் DJ டெவலப்பர்ஸ் 99 கார்ஸ், கீர்த்தி ரியாலிட்டி, SRG ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கும் நன்றி. KGK அந்த குழுமத்துக்கும் நன்றி. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வாங்க. சபுதீன் பிரதர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அதே போல அடுத்த மேட்ச்க்கான போட்டி ஒரு ஓவர் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து சேஞ்சஸ் இருக்கு. 4 ஓவர் கொண்ட போட்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல மேட்ச், அது 4 ஓவரா பார்க்குற விருப்பம் அனைவருக்கும் இருக்கு. அதனால வந்து அந்த 1ன்றதை 4ஆ நாங்கள் மாற்றிருக்கோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல மேட்சாக இருக்க போது. And one more important supporters, GS Multi Service அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ECR ஸ்போர்ட்ஸ் அகாடமி அவங்களுக்குமே வந்து நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். KCC கிரிக்கெட் குழுவின் சார்பாக, விளையாட்டு வீரர்கள் அனைவரும் சார்பாக. பால் நம்பர் 1 ரன் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, நேரா கையில போயிருக்கு. மைட்டியோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டெலிவரி மதர் அண்ட் போர்ட்ல வருது. டார்கெட் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஜி 33 ரன் 35 பந்துகள்ல. கனெக்ஷன் சாபுதீனோட முதல் கனெக்ஷன் ஹியூஜ். ஆனாலும் இடைவிடாமல் துரத்தி வந்திருக்காங்க. கான்பிடண்டா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டருக்கு பாராட்டுக்கள். மனம் தளராம எப்படியாவது எடுத்துடலாம்னு வந்தார் பாருங்க, அங்க நிக்கிறாருங்க அவரு. ஆனா பிக் ஷாட் நம்பர் 1 சாபுதீனோட பேட்ல இருந்து. ரிவேஸ் ரொம்ப நல்லா விளையாடுவாரு. அதுவும் முத பாலே ரிவேஸ் எடுக்கக்கூடிய ஒரு வீரர். ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட். இந்த முறை அதே ஃபீல்டர் தான், கான்பிடண்டான ஒரு ஃபீல்டர் கையிலே போயிருக்குது. 6 போடுறதே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டவர் கையில வந்து இதை பிடிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாரா என்ன, நேரா கையில வந்திருக்கு விக்கெட். அண்ட் ஒன் மோர் பிக் தேங்க்ஸ் டு ரஞ்சித் பிரதர். ரஞ்சித் ஆர்ஆர் பில்டர்ஸ் அவருக்குமே வந்து தேங்க்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இதை எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. அதனால அனைவருக்குமே நன்றி. ஸோ இந்த டீம் இல்லாம இந்த சப்போர்ட் ஆனது எல்லா டீமுக்கும் போய் சேரும். ஏன்னா ஸ்பான்சர் ஒரு டீமுக்கானவங்க கிடையாது, இங்க விளையாடுற 16 டீமுக்கானவங்க. அவங்களோட ஜெர்சிஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், ஸோ லைவா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயத்துலையும் ஸ்பான்சர்ஸ் கலந்துருக்காங்க. அது எல்லாருமே பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ அதனால இது அனைவருக்குமான ஸ்பான்சர். ஸோ அனைத்து ஸ்பான்சருக்குமே எல்லா டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வித்தவுட் யுவர் சப்போர்ட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நியூ பேட்டராக உள்ள வந்திருக்கிறது சாமிநாதன். போன மேட்ச் டிசப்பாயிண்டட் அகைன்ஸ்ட் பல்லு. ஓவரால் டோட்டலாகவே ரொம்ப டஃப்பாக பவுல் பண்ணாங்க. பட் இந்த கேமில் ரிக்வயர்ட் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஃப்ரீ மைண்டடோட விளையாடுறாங்கன்னு பார்க்கணும். ஷாட் இந்த கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஷாட், பவுண்டரி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பாலே சாமிநாதனோட பேட்டில் இருந்து. பிக் ஷாட், குட் ஸ்டார்ட் ஃப்ரம் சாமிநாதன். நேரத்தில் வருகை தந்திருக்கும் CK பேக்கரி அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வருகைக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டோர்னமெண்ட்க்கு. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு.
சாமி அண்ட் சலீம் 2 ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ், 2 குட் ஹிட்டர்ஸ் உள்ள இருக்காங்க. முதல் ஓவரில் எவ்வளோ ரன் வந்திருக்கு அப்படின்னா 12 ரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 ரன்ஸ். மொத்தம் நான் ஸ்கோர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. 1 over 12 runs. 12 ரன்ஸ்னா 12 ரன்ஸ். என்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியல. ஹிட் அவுட்டுக்கா? ஓகே, தேங்க்யூ டீம். ஸோ இது கேட்கறது தப்பே கிடையாது. இது வந்து நம்ம செக்யூர் பண்ணி தான் கொடுக்கணும். அவங்க கேட்குற டவுட்டை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம ஜாப். தேங்க்யூ அம்பேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். டீம் கேப்டன் சபரிக், நன்றி. ஓவர் நம்பர் 2. அருமையான ஒரு டெலிவரி. 3 ஸ்டெம்ப்ல ஒரு ஸ்டெம்ப காணோம். அதை காணா போன வைக்கிறது லோகுவோட பந்து. அருமையான ஒரு பந்து. சாமிநாதனுக்கு ஒரு டஃப் டைம். பெரிய ஷாட்கான முயற்சி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. பெரிய விண்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஆனா லோகுவோட இந்த பந்து அதெல்லாம் தாண்டி சீறி பாய்ந்து அந்த ஒரு ஸ்டெம்பை கீழே விழ வைக்குது. இட்ஸ் விக்கெட். அடுத்தது பேட்டர் கொஞ்சம் குயிக்கா உள்ளவாங்க.
சம்திங் ஹேப்பன் தேர். எட்ஜ் இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். கீப்பர் பாஞ்சாரு பால் மேல. பந்து ரொம்ப சூடான் இருக்கும் நினைக்கிறேன், கையில இருந்து பட்டு எகிரி விழுந்துடுச்சு. என்ன ஒரு டெலிவரி, அருமையான ஒரு டெலிவரி. லோ விக்கெட் இருந்து எட்ஜ் பட்டு தான் போயிருக்கு. நல்ல பொசிஷன் இருந்தாங்க கீப்பிங். கடைசி நேரத்தில் கையில எடுத்து தவிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ஃபீல்டர் கையில டைரக்ட் ஹிட் அப்படியே கான். ஸ்டெம்ஸுக்கும் அவர் பண்ண த்ரோவுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. நல்ல பொசிஷன்ல இருந்தாரு. கொஞ்சம் டைம், ஒரு செகண்ட் எடுத்து குறி வச்சு அடிச்சிருக்கலாம். டெக்ஸ்ட் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நான் படிக்கிறதே இல்லை, இப்போது படிக்கிறேன். முன்னூத்தி 97 பேர் லைவ்ல இணைந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸை பத்தி பேசி ஆகணும். ஸோ கேசிசி ட்ராஃபி 2025க்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு மாருதி ஓம்ஸ், அருண் பில்டர்ஸ், எம்பிஎஸ், ஜேசிபி. ஸோ அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ஸோ மிகப்பெரிய நன்றி. Two overs completed, end of 2 overs, 16 runs, loss of 2. 16க்கு 2 அப்படின்றது தான் ஸ்கோர் அப்டேட். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. வின்னர் மேபி பல்லு பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு பாய்ஸோட ஃபேன்ஸஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நேஃப் பெங்களூரு ரன்னர்ஸாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கெஸ்ஸிங், பட் ரிசல்ட் நாளைக்கு நேரத்துக்கு ஓரளவுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும், ஃபில்டர் ஆகிருக்கும். ஒரு செமி கண்டிஷனில் வந்திருப்போம் நாளைக்கு நேரத்துக்குலாம். அதனால் இந்த நாளை விட நாளை வேற மாதிரியான மேட்சஸ் நிறைய காத்துட்ருக்கு உங்களுக்காக. இந்த நேரத்தில் வரவேற்றிருக்கும் வில்நகர் ரகு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேட்சை பார்த்து கண்டுகளிச்சிட்டு இருக்காரு. ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க. அருமையான ஒரு டைவ், தட்டி தூக்கி இருக்காங்க. சூப்பரான ஒரு டேக்கன், நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டாங்க. அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் கையிலேயே கிடைச்சிருக்கு. விழுந்த பந்துக்கு, கையில விழுந்த பந்துக்கு ஒரு விக்கெட். ஐ திங்க் முரளியோட விக்கெட்டை விட்டு வெளியில வராரு. பிக் விக்கெட் கட்டாயமா. சூப்பரான ஒரு டேக்கன், சூப்பரான ஒரு டைமிங்ல டைவ் அடிச்சாரு. மண்ணோட கட்டி பிடிச்சு உருண்டு விளையாடி அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. 17க்கு 3. இந்த மேட்சோட ஸ்கிரிப்ட் ஐபிஎல் ஸ்கிரிப்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த போலோட ஸ்கிரிப்ட். எம்பிடி மேட்ச் எப்போ ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு அப்கமிங்லாம் இருக்கு, பட் இதனால அவங்க 2 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. சான்சஸ் ரொம்ப கம்மி விளையாடுறது. ஸோ பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அதாவது மேன் ஆஃப் த சீரியஸ் யார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டரை செலக்ட் பண்ணிடுங்க. பட் பெஸ்ட் பேட்டராக யார் வருவாங்க அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் படிக்கிறேன் கட்டாயமா. ஷாட் நேரா கையில, மறுபடியும் ஒரு விக்கெட். இருக்கிற ரன்னிலே முடிஞ்ச அளவுக்கு மிரட்ட பாக்குறாங்க டீம் சபரி. 1 more விக்கெட். இன்னொரு விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டாக இருக்கிறது. யாருன்னா மஞ்சா, நூலே இல்லாம மாஞ்சா போடக்கூடிய ஒரு வீரர் மஞ்சா, அவரோட விக்கெட். இந்த நேரத்தில் ஸ்பான்சர்ஸ் அவரோட படிச்சிடலாம். ஸோ எல்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிஜே டெவலப்பர்ஸ், ஸோ 99 கார்ஸ், ஸோ கீர்த்தி ரியாலிட்டி, ஸோ அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ஸோ இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் D4 டிஜிட்டல்ஸ், கேஎம் ஸ்போர்ட்டிங், ஸோ ஏபி கேட்டர்ஸ், ஸோ எஸ்பிஎஸ் ஃபினான்ஸ், ஸோ அனைத்து ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஸோ நன்றி.
17 ரன்ஸ் போர்டில் இது வரலும் 18 ரன்ஸாக மாறுது இந்த சிங்கிளோட. லாஸ்ட் 2 டெலிவரிஸ். அருமையான டெலிவரி. ஃபார்வர்ட்ல ஃபீல்டர் இருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப குயிக்காக ஓடி இருக்காங்க, கான்ஃபிடண்டா ஓடி இருக்காங்க சொல்லணும். கொஞ்சம் பயம்லாம் கிடையாது, விக்கெட் போயிடும் அப்படி இப்படின்லாம் கிடையாது, எஸ்ன்னு சொல்லி ஓடி இருக்காங்க. ஜேகி ஃபீல்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபீல்டர் சேஸ் பண்ணி போயிருக்காங்க. டபுள்கான ஒரு வாய்ப்பா? நோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவர் லட்சு கிட்ட இருந்து அருமையா வந்திருக்கு. இந்த கேம்ல ஒரு கிரிப்பை கொடுத்துட்டு போறாரு. 4 ரன் 2 விக்கெட். சபரிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு ஓவர். 20 ரன், லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். இன்னும் எவ்வளவு ரன் அடிக்கணும் அப்படின்னு செக் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஜி 14 இன்னும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடினாங்க அப்படின்னா இப்ப கேம் பயங்கரமா இருந்திருக்கும். 18 பால் 14 ரன். இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கிரிக்கெட் அப்படின்றது நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஒழிச்சு வச்ச ஒரு விஷயம். என்ன வேணா நடக்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தது. 18க்கு 14 இதையும் ஜெயிச்ச வரலாறு நிறைய உண்டு. அதனால எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடக்கல அப்படின்னா ஃப்ரீயா விட்டுடலாம், நடந்தா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான் நம்ம பாயிண்ட். பாலவாக்கம் 220 மகேஷ் பெஸ்ட் பேட்ஸ்மேன். ப்ரோ டிஸ்பிளே இல்லையே ப்ரோ. எஸ் ஃபேஷன் நெக்ஸ்ட் மேட்ச் 4:30 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மேட்சோட பெஸ்ட் பேட்டருக்கான அவார்ட்ஸ் யாராருக்கெல்லாம் தரலாம் அப்படின்னா சன் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, சதீஷன் போட்டிருக்காரு. குவார்டர் ஃபைனல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு அளவுக்கு ஐடியா வந்துடும் ப்ரோ, யாராவது நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் லீக்ல 2-3 மேட்சஸ் அப்படியே எல்லாருமே மிக்சடா விளையாடி இருக்காங்க. ஆனால் டாப் ஆர்டர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் உள்ள வந்துட்டாங்க பசங்க எல்லாரும், ரெடியா இருக்காங்க. இந்த 18க்கு 14 ஏதாவது ஒரு மேஜிக் இருக்கா, ஃபைட் இருக்கா டீம் சபரி கிட்ட இருந்து? இட்ஸ் பிக் கொஸ்டின். லோக்கல் பாய்ஸ் விளையாடுறாங்க, அவங்களோட க்ரௌட் பார்த்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா, இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா, வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்களா? ஜெயிச்சா ஸ்பாட்டு வெளியில இருந்து வெயிட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆர்சிபி மாதிரி வந்து பாயிண்ட் டேபிள பார்க்கணும் அவசியமே கிடையாது. மும்பை இந்தியன் சிஎஸ்கே மாதிரி மேலே உட்காந்துக்கலாம். ஆனா இந்த வருஷம் சிஎஸ்கே மேல இல்லை, அதான் வருத்தம். ஓ மை காட், லோகு என்ன வேகம், அருமையான வேகம். அது இல்லாம பார்க்கறதுக்கு அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்காரு. நல்ல ஒரு ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸ் பேசுது. Oh my God, இது எஜ்ஜி அப்படின்னா இது மாதிரி ஒரு கேட்சை இன்னொரு முறை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அருமையான ஒரு டேக்கன், சூப்பர் டேக்கன். ஆனா விக்கெட் கன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து கிடைக்கல. கேட்ச் கரெக்டா சூப்பரா எடுத்திருக்காரு. இந்த வேகத்துல எடுக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. டைவ் அடிச்சு பிடிச்சிருக்காரு லெக் சைட்ல, சூப்பரான ஒரு டைவ். பேட்டர்ஸ் இன்னும் கிரீஸ்ல தான் இருக்காரு. அம்பையரோட சிக்னல் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். நாட் அவுட் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த சிக்னல். தே அக்செப்டட். கொஞ்சம் டிசப்பாயிண்டட் இருக்கு, பட் இதனால இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்து ஒரு செகண்ட்ல அந்த சூப்பரான ஒரு கேட்ச். கோல்டன் பாய் தினேஷ். இந்த முறை கரெக்டா பேட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க, பட் ஃபீல்டர் பின்னாடி இருக்காங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. ஒன்னு இரண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பா அப்படின்றத பார்க்கணும்.
ரன் கவுண்ட் இல்லையா? ஓகே. லாஸ்ட் 2. வெல் பவுல் அகைன்ஸ்ட் the bowlers. அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. காலையில் பேட்டர்ஸோட கேம் 80-90 அப்படி போயின்னு இருந்தாங்க. இப்போ பவுலர்ஸ் இது எங்க டர்ன் எங்க விண்டு அப்படின்னு சொல்லி போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு. பவுலர்ஸ் கேமாக தான் இருந்திருக்கு லாஸ்ட் 2 கேம்ஸ். ப்ரீவியஸ் கேமை சொல்லணும் அப்படின்னா டீம் பிகேசிசி அகைன்ஸ்ட் எம்சிசி கூட பயங்கரமாக விளையாடுனாங்க. ஒயிட் சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஒயிட் சிக்னல். யுனைடெட் 11 மேட்ச் எப்பன்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நாளில் ஷெடியூல் இருக்கு, ஷோ பண்றோம். சீக்கி ஃபீல்டர் இருக்காங்க, ஆனா ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. இரண்டாவது ரன் அவுட் அப்படின்ற பாக்கணும். அதுக்கு முன்னாடியே பேட் வந்துதா இல்ல பால் வந்துதா? பேட்டா பாலா ஸ்டம்பிங்கா? நோ சிக்னல். அம்பையர் கிட்ட இருந்து இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி தெரியுது. ஃபீல்டர் குயிக்கா வந்திருந்தார் அப்படின்னா செகண்ட் ரனுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்னால சிக்னல் 2 ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 ரன் போர்டில் 25 ரன்ஸ். நல்ல ஒரு ஃபைட் பார்க்குறோம் சபரி கிட்ட இருந்து. ஹோப்பை விடாம ஃபைட் பண்றாங்க டீம் 25. இருபத்தி 5 ரன். பன்னெண்டு பால் 9 ரன். இந்த நேரத்துலாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன் அப்படின்னா இதே 12 பாலுக்கு 20-30 அப்படின்னா கூடமே அது வேற மாதிரி இருக்கும். பாலை விட ரன்னு கம்மியா இருக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் ஃபயர் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அது பவுலர் கிட்ட இருந்து. ஓவர் நம்பர் 5 கமலேஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு டெலிவரியா? நோ. அம்பையரோட சிக்னல் என்ன என்ன கேட்குறாங்க? முகமது ஹசீஃப் சூப்பர் ஃபேஷன் மேட்ச் டைம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இருக்கும். சூப்பர் ஃபேஷனும் நேஷ் பெங்களூரும் வந்து அடுத்த மேட்ச் விளையாடுறாங்க. Guys, update. So no ball signal.
Oh, it's a big miss. கட்டாயமா அங்க எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ரன் மட்டும் தான் தவற விட்டு போயிட்டு இருக்கிறது. இரண்டாவது ரன் அவுட்டா மாத்தி இருக்காங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் அப்டேட். ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி லெக் சைடில், அதாவது இந்த ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து கணக்கு எடுத்து பார்த்து பின்னாடி வந்து 3 ஃபீல்டர் இருந்தாங்க அப்படின்னா அது நோ பால் கணக்கில் வரும். இன்டர்நேஷனல் ரூல்ஸஸில் இருக்குது. நம்ம இந்த விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறோம். மற்ற எந்த டீமாக இருந்தாலுமே உங்களுக்கான அப்டேட் இது. இதோட 27 ரன் தேவை அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் சபரி. கட்டாயமாக இந்த ஃபைட்டை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணிருக்காங்க அகைன்ஸ்ட் மைட்டி ஹவாக் கூட. நல்ல ஒரு பஞ்ச், ஒரு கிளாஸியான ஒரு பஞ்ச் சாகர் கிட்ட இருந்து. கப்பல் ரன், 2 ரன் கிடைக்குது டீமுக்கு. ஷாட், இது வின்னிங் ஷாட் அப்படின்றத பார்க்கணும். எஸ், இட்ஸ் பிகி. வாட் அ ஸ்ட்ரைக். எதிர்காத்து அதை பத்தினா எனக்கு பிரச்சனையே இல்லை, அடிச்சு கிளியர் பண்ற அப்படின்னு அடிச்சு கிளியர் பண்ணி இந்த மேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஃபைட் முடிவுக்கு வருது. 4.4 ஓவர்ஸ்ல இந்த கேமை ஃபினிஷ் பண்றாங்க. அண்ட் டீம் நேஷ் பெங்களூரோட கேப்டன் அண்ட் சூப்பர் ஃபேஷனோட கேப்டன் நாங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம். கேப்டன் பட் இந்த விழாவிற்கு கிரிக்கெட் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கேசிசியின் முன்னாள் வீரர் அன்புவண்ணன் ராசிவண்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் ஸ்பான்சர்ஸ் நம்ம படிச்சிடலாம். So SKG Events, KG